இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, வேர்ல்ட்லயே பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க் வந்து 700 பில்லியன் நெட்வொர்த் ரீச் பண்ற ஃபர்ஸ்ட் பர்சன் ஆகியிருக்காரு. ஸோ இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, பில்லியனர்ஸ் லிஸ்ட்ல நெக்ஸ்ட் 3 பிளேசஸ்ல இருக்க லாரி பேஜ், லாரி எலிசன் அண்ட் ஜெஃப் பெசோஸோட டோட்டல் நெட்வொர்த்தை விட இலான் மஸ்கோட நெட்வொர்த் வந்து அதிகம். இலான் மஸ்க் வந்து டெஸ்லால 12% ஹோல்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ்ல 42% அவரும் ஓன் பண்றாரு. இலான் மஸ்கோட நெட்வொர்க் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு பிரைமரி ரீசன் என்னன்னா, டிசம்பர் 19 அன்னைக்கு டெலிவர் சுப்ரீம் கோர்ட் வந்து $139 பில்லியன் ஒர்த் டெஸ்லா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து ரீஸ்டோர் பண்ணிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா இலான் மஸ்க் வந்து டெஸ்லாவோட ஷேர்ஸை லோவர் பிரைஸ்ல வந்து வாங்க முடியும். ஸோ இந்த மாசத்திலே பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் வந்து லிஸ்ட் ஆகுன்ற நியூஸ்னால இலான் மஸ்கோட நெட்வொர்க் வந்து $600 பில்லியன் வந்து ரீச் ஆச்சு. ஸோ 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா இலான் மஸ்கோட நெட்வொர்க் வந்து $600 பில்லியன்லேருந்து $700 பில்லியன் ஆகியிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிப்லா வந்து ஃபைசர் அப்படின்ற கம்பெனியோட டைப் வச்சிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஃபைசரோட 4 பிராண்ட்ஸை வந்து சிப்லா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து காஃப் சிரப்பான கோரக்ஸ் டிஎக்ஸ் அண்ட் கோரக்ஸ் எல்எஸ் அண்ட் நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்கான டொலோனெக்ஸ், புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் நெக்ஸியம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓரல் ஆன்டிபயோட்டிக் டெலாசின் சி. ஸோ ஃபைசரோட இந்த 4 பிராண்ட்ஸை தான் சிப்லா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பார்ட்னர்ஷிப்போட வேல்யூ வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் வந்து 5 இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து கொக்கோ கோலா இந்தியாவோட ஃபைனான்சியல் இயர் 2024-25 ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போறோம். நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 46.3% இன்க்ரீஸ் ஆகி 603 crores இருக்கு. ரெவென்யூவும் பாத்தீங்கன்னா 7% இன்க்ரீஸ் ஆகி 5042 crores இருக்கு. ஃபைனான்சியல் இயர் 24ல பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 420 crores இருந்தது. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 4713.38 crores இருந்தது. ஸோ கொக்கோ கோலாவோட 5th லார்ஜஸ்ட் மார்க்கெட் வந்து இந்தியா தான். இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கொக்கோ கோலா இந்தியா வந்து அதோட பேரண்ட் கம்பெனியான கொக்கோ கோலா கம்பெனிக்கு வந்து பே பண்ற ராயல்டி அமௌண்ட் வந்து 9.65% இருக்கு. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 556.52 crores இருக்கு. அடுத்தது வந்து ஹெச்சிஎல் ஹியூலட் பெக்கர்ட் அப்படின்ற கம்பெனியோட டெல்கோ சொல்யூஷன்ஸ் பிசினஸ் அப்படின்ற கம்பெனியை வந்து $160 million வாங்க போறாங்க. ஸோ இந்த அக்விசிஷன் வந்து ஆல் கேஷ் மெத்தட்ல இருக்க போறதாவும் நெக்ஸ்ட் 6 monthsக்குள்ள அந்த அக்விசிஷன் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்ரீ சிமெண்ட் 2000 crore rupees worth ஆஃப் சிமெண்ட் பிளான்ட் வந்து மகாராஷ்டிரால கட்ட போறாங்க. ஸோ இந்த பிளான்ட் வந்து சந்திராபூர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க போறதாவும் இதோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 2 million tons per annum இருக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளான்ட்டை கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து அவங்களோட ரிசர்வ்ஸ்ல இருக்க மணியை வந்து யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ சிமெண்ட்ஸோட டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 62.8 million tons per annum. ஸோ கம்பெனி வந்து இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெய்தாரன் அப்படின்ற பிளேஸ்ல வந்து ராஜஸ்தான்ல 3 million metric tons கெப்பாசிட்டி உள்ள பிளான்ட் வந்து கூடி சீக்கிரம் ஓபன் பண்ண போறதாவும், இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கோட்லா அப்படின்னு கர்நாடகால இருக்க இன்டெகிரேட்டட் 3 million tons கெப்பாசிட்டி இருக்க பிளான்ட்டையும் இந்த ஃபைனான்சியல் இயர்ல ஓபன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா 62.8 million tonsல இருக்க கெப்பாசிட்டி வந்து 68.8 million tons per annum கெப்பாசிட்டிக்கு ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. அப்புறம் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.